மோதிரம் முடிச்சுட்டு போகலாம் மயிறு கூட நடக்காங்க இவனுக்கு செவ்வாய் வருஷமா நாலு வருஷமா எவனும் நோந்து பார்க்கறாங்க சீனி பார்க்கறாங்க அப்படி பார்க்க கல்யாணம் பண்ணாம பொம்பளைனா சர்ப்பம் படுத்துக்குங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த சர்ப்பத்துல போட்டு பொட்டலா எடுத்து ஒண்ணுக்கு இருக்க அதெல்லாம் பொட்டலா எடுத்து ஆமா எடுத்து பேச வேண்டியதானே ஆமா ஒண்ணுக்கு இருக்கா நீ மோட்சம் அடைஞ்சிருவ அதனால பொட்டலா எடுத்து ஒண்ணுக்கு ஆமா இது இருக்கு மோட்சம் அடைறாங்க நீ என்ன சரித்திரம் படிச்சிருக்க இந்த வா நான் தெரியாம நினைக்கிறேன் அன்னை தெரசா ஆமா அந்த அம்மா கல்யாணமே பண்ணாம கல்யாணம் பண்ணாம ஒரு பிள்ளைக்கு தான் தாயா இருக்கும் கல்யாணமே பண்ணிக்காம எல்லா பிள்ளைக்கும் தாயா இருந்து சரித்திரம் படிச்சிருக்காங்க கல்யாணமே ஆகாம ஏன் பொம்பளை கல்யாணம் ஆகாம சரித்திரம் படிக்கலன்றீங்களா நான் சொல்றேன் என்ன அன்னை தெரசா இருந்துச்சு அந்த இருந்துச்சு அந்த ஏன் படத்துல இருக்கிற கோவி சொல்ல அந்த அம்மா கூட இருந்துச்சு கல்யாணம் ஆகாம அட நான் கூட சொல்லுவேன் விவேகானந்தர் இருந்தாரு ஆமா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அப்துல் கலாம் ஐயா இருந்தாரு ஆமா நிறைய பேர் இப்படி நிறைய தலைவர்கள் சொல்லுவேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இங்க நீ என்ன சாதிச்ச அங்க இதுதான் இங்க பிரச்சனை நீங்க என்ன சாதிச்சீங்க பொம்பளை கல்யாணம் பண்ணி ஆம்பளை குடும்பத்தை முடியுமா முடியாது ஒரு விஷயம் நாங்கலாம் நினைச்ச மாதிரி நீங்க அத போல தெரிஞ்சுக்கங்க நீங்க இல்லன்னா நாங்க வாழ முடியாதுங்கறியா முடியாதுயா இந்த உலகத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறியா பெண்களுக்கு பிள்ளை பக்கற சட்டை மட்டும் அந்த ஆண்டே கொடுக்கணும்னு வெச்சுக்க உன்னை எல்லாம் நாய் கூட நக்காத அத தெரிஞ்சுக்க முதல்ல நான் தெரியாம கேக்குறேன் நீங்க கல்யாணமே பண்ணாம தனியாவே வாழ்றீங்க கடைசி காலத்துல உங்களுக்கு முடியாம போனா கூட பொண்டாட்டி நாங்க தான் இருந்து பாப்போம் யாரையாவது வந்து வாங்க சொல்லுங்க யாரையாவது சீட்டி பார்க்காத நீ சொல்றது எனக்கு எப்படி இருக்கு வயசான காலத்துல நாங்க ஆம்பளை கூட செத்து போயிட்டோம்னா பொண்டாட்டின்னு ஒருத்தி தலைமாட்டில உட்கார்ந்து பூல் பூல்னு அழுதாட்டே உங்க பொண்ணு மோச்சாடைன்னு சொல்றேன் அப்படியே அழுவாத வீட்டுக்கு நீ என்ன அழுகிற பொம்பளை ஒரு 3 மணி நேரம் அழுவா அதை எடுத்து நாசி பிடிச்சு வாயை அழுக்க பிடிச்சு கட்டிக்கிறேன் அதுக்கு வந்து செவத்துல சாச்சி தண்ணி அடிச்சு மூச்சில அடிக்க அப்படிப்பாங்க ஆம்பளை நாங்க என்ன பண்றோம் ஒரே ஒரு கட்டிங்க மட்டும் கொடுத்து பாரு கொடுத்து ஒரு குடிச்சு செவத்துல முட்டி முட்டி அழுவா பாரு மண்ணில உடஞ்சு ரத்தம் பீச்சு தெரிக்கிறவங்க எது பொய்ய எது உண்மை சொல்லுவாப்பா இந்த உலகத்துல எதுவுமே உண்மை இல்ல உங்க பொய்யும் இல்ல நிரந்தரனால உலகம் அப்ப போறது ஒரே ஒரு 2 நேரம் போங்கப்பா கூட்டம் வாங்குறேன் ஏமா படவடையா நாங்களும் முடிச்சிருவோம் நானத்தை முடிச்சா ஏன் சீக்கிரம் முடிக்கிறீங்க கேக்குறாங்க எல்லாம் நினைக்க முடியாம நான் என்ன கொண்டல வந்தா பேசுறாங்க டேய் என்னடா கதை ஆரம்பிச்சு பேஞ்ச மலைக்கு உங்க ஆளுனால உட்கார முடியல வெட்டக்கோழி கூப்பி எங்கயாவது பொழுது விட்டுருக்கா இல்ல முதல்ல கிடைக்கிறது யாருன்னு சொல்லு உன் தாய் மாதிரி ஏன் ஆம்பளை சும்மா கம்பெனி நீங்க பெண்கள் கூட பரவாயில்லையா 2 தடவை என்னமோ கம்மாவட்டுக்கு போற மாதிரி சைஸா போயிட்டீங்க நானே எந்திரிச்சு போறோம் முருந்தாரி வந்திருப்பாங்க நல்லா உங்களுக்கு சமைச்சு போடணுமே ஆமா நீங்க அப்படியே சமைச்சாலும் கிடு கிடுக்கே இருக்கு அங்க கூட பொம்மை நாங்க தான் சமைச்சு போடணும் நீங்க சமைச்சு போட்டாலும் இங்க புழுப்புழுந்தா இருக்கு வெட்டக்கோழி கூப்பி எங்கயாவது பொழுது விட்டுருக்கா சேவா ஆம்பளை நாங்க கூடாமே பொழுது எப்படி அந்த சேவை பொம்பளைங்கிற இடத்துல வந்து வந்தா தான் வர முடியும் அப்படி கிடையாது நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த கூட்டத்துல இருந்த பெண்கள் நீ ஒண்ணும் சொல்றியா இங்க இருந்தாங்க பெண்கள் அவங்களும் நீ ஒண்ணும் சொல்றியா நிஜமாவா அப்படி பேசுறதா எனக்கு வேணும் இந்த போனா கடை 2 கடை புடிச்சு குடிச்சு வருவான் வீட்டுக்கு போனா கடை இன்னும் தூங்கி இருக்க மாட்டாங்க கதை திறந்துருப்பாரு 2 கடை புடிச்சு குடிச்சு வருவான் இந்த ஊர்ல மளிகை கடையில அரைக்கிற பருப்பு புளி உப்பு மிளகா வாங்குவான் 2 பேரையும் உட்காந்து சாம்பார் வைக்கணும் 2 சாம்பார் ஒரே மாதிரி இருக்குமா வேற மாதிரி இருக்குமா என்ன காரணம் கைப்பக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைப்பக்கும் அதனால டேஸ்ட் மாறும் 2 அக்காலையும் கூட்டிட்டு போய் ஒரே கடையில அரைக்கிற பருப்பு புளி உப்பு மிளகா வாங்குறான் 2 அக்காலையும் உட்காந்து சாம்பார் வைக்கிறான் 2 சாம்பார் ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஆனா நீ கேட்டா வெவ்வேறு மாதிரி இருக்கு காரணம் கைப்பக்குன்ற கைப்பக்கம் கிடையாது மயிர புடுதல ஒருத்தம் கிடையாது இப்படி சொல்லிதான் பொம்பளையாளு கூட எங்க ஆம்பளை ஆளு ரொம்ப வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க பெண்கள் சமைக்கும் போது மனதாலையும் சமைக்கணுமா கட்டுன புருஷனுக்கு பெத்த பிள்ளைக்கு ஒரு பெண்ணு சமைச்சான்னு வச்சுக்க என் புருஷனுக்கு மீன் குழம்புனா அப்படி சாப்பிடலாம் அப்படி ருசிச்சு சமைச்சானா அந்த குழம்பு தித்திப்பா இருக்குமா இதே ஒரு பெண்ணு பெத்த பிள்ளைக்கு சமைச்சான்னு வச்சுக்க என் வந்து முட்டை குழம்புனா அப்படி சாப்பிடலாம் முட்டை குழம்பு இங்க சொல்லி எங்க கையை கொண்டு போற முட்டை குழம்புனா உண்டே தானே இங்க இருந்து சொல்லுவாங்க இப்படி சொல்லு முட்டை குழம்பு நல்லா சாப்பிடுவாப்பா அப்படி ருசிச்சு சமைச்சானா அந்த குழம்பு தித்திப்பா இருக்குமா நீ அந்த பெண்ணு இவங்க தாலியை போட்டு அரைக்க காலத்துக்கு வடிச்சு கொட்டி இளவ குட்டு பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி சமைச்சா வச்சுக்க அந்த குழம்பு புழு புழுந்தே இருக்குமா நீனு பெண்ணு ஒண்ணுன்ற நான் தெரியாம கேக்குறேன் ஆம்பளை என்னைக்காவது முட்டாடி வரச்சு பேசிருக்கீங்களா கோலமே வைக்க தெரியாத பொம்பளையா இருக்கட்டும் நீங்க என் தங்கம் நல்லா சமைச்சிருக்கிற செல்லன்னு கொஞ்சம் நீங்க இன்னைக்கு நாளைக்கு சூப்பரா போமா இல்லையா நீங்க எங்க நீங்க போட்டு பேசிருக்கீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க இப்ப உனக்கு ஒரு 4 வயசு நீ பொம்பளை குழந்தை
ஒரு பேச்சு. எனக்கு 5 வயசு, நான் ரொம்ப குழந்தை. உன்னோட ஒரு வயசு நான் மூத்தவன். நம்ம 2 பேரும் இப்ப வெளியே போறோம். இப்ப போனா புழு புழு தான் இருக்கு. நான் கிராமத்துல எல்லாம் அந்த காலத்துல பாரு, நான் சின்ன பிள்ளைல ஆம்பளத்துல பொம்பளை பிள்ளை எல்லாம் பாகுபாடு இருக்காது. எதற்கு உட்காந்து ஆகி இருந்துட்டே இருப்பாங்க. இப்படி வெளியே இருந்துட்டே குச்சியை வச்சு இப்படி இருக்குங்க கடையிலங்க. இல்லைன்னா இங்கே ஒரு கல் எடுத்து அதே வீல சொட்டுன்னு எரிங்க. அதே ஒரு கல் எடுத்து இவன் வீல சொட்டுன்னு எரிங்க. பார்த்தா தெரியும். உனக்கு 4 வயசு பொம்பளை பிள்ளை, 5 வயசு ஆம்பளை பிள்ளை. நம்ம 2 பேரும் ஆகி இருந்துட்டான். நீ ஆகி இருந்துட்டு என்ன பண்ணுவ, சட்டியை கழிச்சு இப்படி பக்கத்துல வச்சுக்கிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவேன், ஏதாவது குண்டா கட்டி ட்ரப்ல தண்ணி விரிச்சு வச்சு மோந்து நான் ஒன்னே மாதிரி போய் செய்ய மாட்டேன். நான் ஆகி இருந்துட்டு சட்டியை கட்டி குருகுருன்னு அதை வந்து ஆஸ்திரியாவில பேப்பர் வச்சு தொடர்பாங்க. நான் குருகுருன்னு போய் வீட்டு வாசப்பட போய் நின்றுக்குவேன். அம்மா அப்படின்னு இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அம்பமையும் கும்பலா இருந்தாலும் என்னைக்கு இந்த பூமியில பிறந்து விழுகிறானோ அவன் சாகிற வரைக்கும் பெண்ணோட துணை இல்லாம வாழவே முடியாது. ஆனா ஒரு பெண்ணு என்னைக்கு இந்த பூமியில பிறந்து விழுந்து 13-14 வயசு ஆகி அவருக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிறாள், அவன் சாகிற வரைக்கும் அவருக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிறான். பெண்கள் இல்லாம இந்த உலகத்துல ஆண்கள் வாழ முடியாது. பெண்களை போற்றாத நாடு, பெண்களை வாழ வைக்காத நாடு வாழாது வளராது. இது சத்தியம். உனக்கு எனக்கு சொத்து தரலாம் இல்ல இல்ல குடுக்கணும். இல்ல நீங்க முன்னாடி ஏன் சிரிக்கிற? இந்த நாட்டுக்கு பெரிய வரலாறு. என்ன பெரிய வரலாறு? நான் பிறந்த உடனே நாக்க துளாவிக்கிட்டே கிடந்திருக்கேன். எதுக்கு? 3 மாசமாவே காலை பிடிக்கல, அப்படியே இருந்திருக்கேன். எங்க அம்மா என்னைய நாக்க பார்த்துக்கிட்டு எடுபட்டவை நல்லா குடிக்கி இவன் என்ன இப்படி நாக்க வீசிட்டு விறுவிறுன்னு போய் என்ன பண்ணிருச்சு, சாதா தரன்ற நோட்டை தூக்கிட்டு போயிருச்சு. சாதா பார்க்கறேன் நோட்டை தூக்கிட்டு போய் சாதா தர என்ன பண்ணாரு, என் நோட்டை எடுத்து விரிச்சாரு. விரிச்சோன்னா அப்பதான் அந்த சாதாக்காரர் சொல்லியிருக்காரு எங்க அம்மாட்ட, உன் மகனுக்கு பெரிய கருணாக தோஷம் இருக்கு, எந்த பிள்ளைங்க பார்த்தா அவன் வாட்டுக்கு நாக்க அப்படின்னு மத்தி மயில கூட கிடையாது அப்படின்ட்டு அன்னைக்கு வச்சேன். அதுல இருந்து சரி என்ன தொழில் பண்றேன் எனக்கு ஆயத்தமா கிளம்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். சூடத்தை வாங்கி கொடுத்து சொல்லு. சத்தியமா வாங்க என்ன வராது. இப்படி பிடிப்பேன், ஒரு சூட கட்டியை எடுப்பேன், இந்த மண்டையில வைப்பேன், தீப்பற்றி முதற்கொண்டு எடுப்பேன், இப்படி பத்த வைப்பேன், குச்சி பிடிச்சு மண்டை தீ மண்டை குச்சி மண்டை கருத்து எரி கிட்ட கொண்டுகிட்டு ஒரு சூட கட்டியில வைக்க உனக்கு மனசு கேட்காது. தீ குச்சியை இப்படி போட்டுட்டு சூட கட்டி இப்படி தட்டி மண்டையை பிடிச்சு அப்படி முத்தம் கொடுத்து விட்டு சரி உன் இளநீருக்கு சரி அங்க யாருல பொட்டா இருக்கு. ஆமா இப்பதானே நான் வந்து இது சீரியலுக்கு ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி உன் இளநீருக்குல பக்கா உருவடி தருமா? திட்டி பாருமா? எங்க ஒரு முடக்கு நீ இளநீ வைக்கிற, நான் அதை வாங்குறேன்.
வைகாசி மாதம் மாமர சீசன் வரும். நக்கர் ரோட்டு நக்கர் ரோட்ல பிச்சை இருக்கா வச்சுருக்கேன். அங்கே மாமர சீசன் வந்தா மாம்பழம் இருப்பாங்க, கூடையில வச்சிருப்பாங்க மாம்பழம். ஒரு மாம்பழத்தை மட்டும் கீத்து கீத்து அறுத்து வச்சிருப்பாங்க. ஆமா போய் கேட்பேன், அக்கா இந்த மாம்பழம் நல்லா இருக்குமா? இந்த கீத்து கீத்து எல்லா மாம்பழம் சுவையா இருக்கா அப்படின்னு பார்த்தா நீ என்ன நினைக்கிற? ஒண்ணும் ஒண்ணு தண்ணி திச்சி பார்க்கணும்னா ஒரு முடக்க பொறு என்ன இளநீர் இருக்கிற மாதிரி வழுக்க கீத்து யாரும் சொல்லுவாப்பா. ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். ஒரு 3 மணி நேரம் உங்களால நாடகம் பார்க்க முடியாம எல்லாம் எங்களை அனாதே விட்டுட்டு போறீங்க. அப்புறம் நாடகத்தை 2 மணிக்கு முடிச்சு விட்டாங்க, 1:45 முடிச்சு விட்டாங்கன்னு நீங்க பஞ்சாயத்தை தெரியுங்க. இதெல்லாம் நியாயமா? இது நியாயமா தர்மமா? இல்ல உங்களை விடிய 6 மணி வரைக்கும் உட்கார சொல்றோமா? இல்லைங்க, ஒரு 3:30 குடிப்போம்னு நினைச்சா நீங்க 2 மணிக்கெல்லாம் முடிக்கிற மாதிரி ஐடியா பண்ணுங்க. இது எந்த சாமிக்கு அது ஏத்துக்கிறோமா? இல்ல மரங்களை விழுந்து எதுவும் ஈரப்படமா? இனிமேதான் கதையே இருக்குது. இனிமேதான் நாங்க கதை வைக்கலாம்னு நினைக்கிறோம். நாங்க கதை வைக்கும் போது அந்த கதை உயிரோட்டம் இல்லாம போதுமா? நீங்க நாயத்தை சொல்லுங்க. அப்புறம் நல்லா நடிக்கல மயிரை புடுங்க சொல்லுங்க. அது எந்த விதத்துல அது ஒரு பக்கம் பருத்திருக்கு, அந்த பருத்திருக்கு 2 ஒரே பாட்டுல 2 இருக்கு. சொல்லுப்பா உடுப்பு படிக்க சொல்லி கொண்டு காயமா தண்டுகா மயிலுளத்தோ சின்னவளே, மயிலுளத்தோ சின்னவளே நான் இருந்து பாடுகுரல் கேட்கலையா, பாடுகுரல் கேட்கலையா. ஒரு விட தண்ணி வச்சாங்க குடிச்சு நீர் கெடுக்குதுமா, நீர் கெடுக்குது. மண்டை வெந்து வருடா, அது தரவாதுப்பா. சுண்டு அதுலதான் போடணும், அப்பதான் உடனே நின்றும். இருந்த ராசாத்தி அப்படிதான் போடுறாங்க.
தம்பி உன்னை நம்பி இவன் கண்ணீர் வடித்தான். போய் பேசாத போய் கொலசாமி கோயிலுக்கு நாங்க கூட்டாக வருது. பணியாரம் சுட்டு தருவாங்க. நீ யாருக்கும் சொல்லியே பொருட்காசில காலி இருக்கா? இல்லங்க ஃபுல்லா இருக்கு. எனக்கும் ஃபுல்லா இருக்குடா. ஐப்பசில ஃபுல்லா இருக்கு. எனக்கும் ஃபுல்லா இருக்குமா? கார்த்திகை நாய் கூட இல்ல கார்த்திகை அதுக்கு நாளைக்கு உகந்த மாதம் காலகையை முடிச்சுட்டு ஆப்பம் நீங்க ஒரு சின்ன சந்தேகம். ஒரு ஆப்பத்துல தொலை இருக்குமா? தொலை இருக்குமா? ஓட்ட இருக்குமா? ஓட்ட இல்ல உங்களுக்கு முட்டை பணியாற்ற சரியா சொல்லணும். நானே வைக்கப்பட மாட்டேன், நீ என்ன வைக்கப்பட
பச்ச பொய் சொல்றாங்க. இல்லை கோபா. நான் இல்லைன்னா செத்துருன்னு சொல்றாங்க. நான் எந்திரிக்க முடியாத சூழ்நிலையில் உங்க கையை பிடித்து கொண்டு வாங்கி போவேன் கோபா. எனக்கு எந்திரிக்காட்டி செஞ்ச போய் ஒரு கஞ்சா போட்டு வாங்கி கொடுத்தாங்க. உருட்டு உருட்டு கலாச்சி இப்ப பூரா நிறைய பேர் விட்டா ஒரு காரணத்துக்கும் காரணம் சின்ன கேப்டன் கூட கேப்டன் தான் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நான் வாங்கி என்னை பிடிச்சிருக்கா? என்னை விட்டு வேற வேண்டி ஜம்மடி போயிருவியா? இதை நான் நம்ப. சரி என்ன வந்து நான் ஒரு சக்தியோட சட்டை இருந்தாங்க. உங்க மேல நான் சத்தியம் பண்ணவா? நான் சத்தியம் பண்ணி 3 நாள் நான் ஜாக நீங்க எங்க போய் சொல்றீங்க? நீங்க வேணா அதை எதை காமிங்க? அதை சத்தியம் பண்ணுங்க. இதுல சத்தியம். சரி கிட்ட தினமும் ஒவ்வொரு கும்பத்தை சந்திப்பேன். இப்படி பிடிச்சு பார்ப்பேன். எதுக்கு? பிடிச்சு பார்க்கும்போது அந்த பிள்ளைகளோட டெம்பரை சொல்லிடுவேன். என்னது? ஒரு சில பிள்ளைகளை அப்படி பிடிச்சு பார்ப்பேன். பிராணிகள் கொடி பிடிச்ச மாதிரி மிளக்கு மிளக்கு. இன்னும் சில பிள்ளைகளை பிடிச்சு பார்ப்பேன். மேலைக்கு குச்சியை பிடிச்ச மாதிரி இருக்கு. பிடிக்கும்போது எப்படி மாதிரி புது போயிட்டாங்க. பீதிங்கிற பண்ணி விட்டு பிடிச்சது ஒண்ணு முட்டை கொசம் ஒண்ணு பீதி. நீ முட்டை கொசம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? என்ன தெரியவையா போடி வச்சு என்ன புரியவையா நெஞ்சு நோங்குது நோங்குது உண்மை ஒன்று போகுது பின்ன நரத்தோட துடிக்கிற ஒண்ணு நீ உள்ள கட்டி அடிக்கிற நீ அழகான பலந்த சொல்ல என்ன எம்பி கருவச்சி ஓடி வச்சி நீ
ஐயா குண்டம் பாத்தியா குண்டம் அடிக்க வைக்கிறது நீ சரியா கவனிக்கல அத முட்டை விட்டு ஐயா கிட்ட தெரியும் பாரு ஐயா அவரை எஸ்கேப்படுத்தாவ நானாவது அவளை பாதுகாத்து வச்சிருந்து விட்டுக்கிட்டு போயிட்டேன் நீ சாட்சிக்கு இருந்து வேலை அவளை புடிச்சு வைக்க கூடாது ஐயா போயிட்டு போறா வெம்புவாள் இருந்தால் பொய்யே மேலிருந்து அருவாள் என்பதும் பொய்யே தம்பரம் திம்பாள் என்பதும் பொய்யே தன்னுடன் சாகரியே என்பால் பொய்யே நஞ்சிலின் கொடிகளை நம்பி நடுத்தருடன் இந்த முடிய மண்ட மசுர முன்னமா கொண்டு வந்து உட்கார்ந்துருக்கேன் போற அந்த ஐயா கண்டி என் காதலை டெடிகேட் பாயமாட்டா என்ன பாட்டு மரணம் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை நான் போக மாட்டேன் அந்த ஐயா தம்பி மனிதனா பிறந்தா முதல்ல நிம்மதி வேணும் அப்புறம் காதல் பண்ணுறேன் இப்ப பாடுற பாட்டை கேட்டு அவர் இடவாரம் இருக்கிற 120 வரை எனக்கு 50 பாட்டு ஊரே